ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான ஒரு பேர் வரலாறு அப்படின்ற சாங்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சாங் தான் இப்போ நம்ம டீகோடிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் எப்படி இருக்கு, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கு, மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் பீஸ்ட் மோடு பேடாஸ் மாதிரி மாசா அந்த அளவுக்கு வெறித்தனமாலாம் இல்லை. ஸோ அனிருத் அவர்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்காருன்னு சொல்லணும், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் மண் மேலானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டூ பிஜிஎம்லாம் இடையில வந்து வந்துட்டு போகுது. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதிலே வந்து அந்த ஒரு பிஜிஎம் வந்திருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் டூ பிஜிஎம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை கேட்டு நம்ம அனிருத் அவர்கள் மாத்திருக்கலாம், பட் மாத்தாம அப்படியே கொடுத்துருக்காரு. ஏன்னா சொல்றேன்னு தெரியல, அங்கங்க நான் இந்தியன் டூ பிஜிஎம் தான் கலந்து வந்துட்டு இருக்கிறதா மற்றவங்களும் சொல்றாங்க, நானும் ஒரு இடத்துல நோட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அனிருத் அவர்கள் இன்னும் கொஞ்சம் மாசா போடலாம். ஸோ லாஸ்ட் சாங் ஸோ வெறித்தனமா போடலாம். ஸோ ஒருவேளை சரக்கு தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ வர சாங்லாம் அப்படிதான் இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு பிடிச்சி, ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இப்போ அனிருத் அவர்கள் பாட்டு வர மாட்டேங்குது. பட் ஆனால் ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் தான் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல அந்த பாட்டை போட்டு தேய்ச்சி ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வகையில் மாசு தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், லைவ்லேயே ரிவ்யூவை சொன்னேன். ஸோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதான் சொல்றேன், நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. பட் அனிருத் அவர்கள் அந்த மாசு அளவு கொண்டு வரல. மாசு சம்பவம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல முடியாது. லிரிக்ஸ்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தளபதியை நம்ம எப்படி பார்க்குறோம், அவர் எப்படி நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து சம்பவமா இருந்துச்சு. ஸோ லிரிக்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா டீகோடிங் பண்ணலாம். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட ஸ்டெப் டான்ஸ் வந்ததுன்னா அந்த மூமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. ஒரு புழுதி காட்டுல வந்து தளபதி விஜய் அவர்கள் மாசான ஸ்டெப் போட்டாரு, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒன் டேக்ல பண்ணிருப்பாரு, சூப்பரா இருந்துச்சு. தளபதியோட லுக் சோ முறுக்கு மிஸ்ல ஆல்ரெடி பார்த்ததான், சோ வெறித்தனமா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டாரு அச்சுவினோத் அவர்கள். சோ படத்துல என்ன மாதிரியான சம்பவம் இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இது மட்டும் இல்லாம பகவான் கேசரி ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் எப்படி கட்டி காப்பாத்தி கொண்டு போறாங்கன்னு தெரியல. சோ இப்போதைக்கு செகண்ட் சிங்கிள் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் ஆடியோ லான்ச்சுக்காக தான் வெயிட் பண்ணணும். ஓகே, டீகோடிங் பாப்போம்னு சொன்னேன். சோ அடுத்ததுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சோ டீகோடிங் பார்க்கலாம். சோ டீகோடிங் பார்த்தோம் அப்படின்னா லிரிக்ஸ் தான். சோ லிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் வராது. அதாவதுனா இது வந்து ஒரு அரசியல் லிரிக்ஸ் தான். ஸோ நம்ம மக்கள் நினைச்சாதான் ஒரு மாற்றம் வரும். நம்ம மக்கள் நினைச்சாங்கன்னா தளபதி விஜய் அவர்களா மாத்துவாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி அரசியல் வசனத்தை, அரசியல் லிரிக்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு பேர் வரலாறு அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவரோட பேருன்றது எவ்வளவு பெரிய வரலாறு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதினு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அட்லி அவர்கள் தளபதினு மாத்தினாரு. அதுக்கப்புறமா அனிருத் அவர்கள் மாஸ்டர்ல வந்து தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு டியூனை போட்டு வெறித்தனமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாரு. வெறித்தனமா தளபதி அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆனாரு. அப்படி தளபதின்ற அந்த பேர் வந்து ஒரு பிராண்ட், அந்த பிராண்டை யாராலையும் அழிக்க முடியாது. அதுனா ஒரு வரலாறே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பேரு வரலாறு அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ். ஓகேங்களா, சோ அதுதான் அதோடைய விளக்கம். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தரமானவன், இவன் வந்து சுத்தமானவன், நல்லவன், தரமானவன் சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி தரமானவன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பேரை கேட்டா உடல் உடைஞ்சே போயிடும். சோ உன திரையில பார்த்தா உடல் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சே போயிடும் அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்பவே அட்டாச்சா தான் எழுதியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குது. சோ ரொம்பவே தளபதி ஃபேன்ஸுக்கு நெருக்கமா வச்சு எழுதியிருக்காரு நம்ம விவேக் அவர்கள். சோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நீ கூட நின்னா ஒரு இனமே வாழும், நீ தள்ளி போனா எங்க உயிரே போகும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ லிரிக்ஸ் உண்மையாலுமே சொல்றேன், தளபதிக்காக மட்டுமே யோசிச்சு எழுதியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் அந்த ஃபேன்ஸ் மனசுல வச்சு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தான் ரொம்பவுமே நெருக்கமா இருக்குது இந்த ஒரு லிரிக்ஸ்ன்றது. அதை மாசா எழுதியிருக்காங்க, மாசா காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அண்ட் அடுத்த லிரிக்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா சாங்ல அங்கங்க ஃப்ரேம் வச்சிருப்பாங்க, தளபதி விஜயோட கட் அவுட்னா உயர்த்தி உயர்த்தி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சாங்க கொடுக்கல, ஸோ தளபதிக்கு ஏற்ற மாதிரி சாங்க கொடுத்துருக்காங்க நம்ம அனிருத் அவர்கள். ஸோ ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்திருந்தாலே செம்மையா இருந்திருக்கும். ஸோ விடாமுயற்சி, பத்தி குச்சி, பேடாஸ், பீஸ்ட் மோடு மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் திரும்பி எனக்குலாம் வருமானே தெரியல அனிருத்துக்கிட்ட இருந்து. ஸோ அந்த காலம் தான், அந்த படம் தான். ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ இவன் வெறி அடங்காதே, இவன் கொடி அடங்காதே. ஸோ இவனோட வெறியும் அடங்காது, இவனோட கொடியும் அடங்காது. கொடினா தளபதி விஜயோடைய டிவிக்கே சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய கட்சி கொடி அடங்காது, ஜெயிக்கிற வரைக்கும் அடங்காது, மக்களுக்கு நல்லது செய்யற வரைக்கும் அடங்காது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லிரிக்ஸ் கொடுத்திருக்கிறதா எனக்கு தோணுது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவன் புகழ் அழியாதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தளபதியோட புகழ் எப்பவுமே அழியாது. ஸோ அதை அந்த சாங்ல கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் உயிரே உனக்கு தான் தலைவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் லிரிக்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உயிரே உனக்காக ரத்தக்கரம் அழியாதே அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. லிரிக்ஸ் எல்லாம் நம்ம தளபதி எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதினதெல்லாம் ஓகே தான், பட் அதை மாசா பாடியிருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, தளபதியோட படம், தளபதியோட லாஸ்ட் படம். ஸோ சூப்பரான செம்மையான செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நோ நெகட்டிவ்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கதைப்படி போறவங்களுக்குலாம் அந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு தளபதியோட படம், ஸோ மாஸ் இருக்கும், ஸோ ஆக்ஷன் இருக்கும்,
எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் பாருங்க. படம் சூப்பரா பிடிக்கும். அண்ட் இந்த சாங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அனிமேஷன் மூலியமா நான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பரா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாத அளவுக்கு எடிட்டிங் பண்ணிட்டாங்க. குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து லிரிக்ஸ் இருந்துச்சு. பட் குறைன்னு பார்த்தா அனிருத் கிட்ட தான். ஸோ இந்தியன் 2 மாதிரி இல்லாம இந்த ஒரு படம் வந்து தளபதியோட படம், லாஸ்ட் படம் கொஞ்சம் பார்த்து போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அனிருத் அவர்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது தான். ஸோ பாட்டை நல்லா போட்டு விடுங்க, செம்மையா போட்டு விடுங்க. தளபதியோட லாஸ்ட் படம் இறங்கி வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க. இதுல நீங்க இறங்கி இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பரா கொடுங்க, உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஸோ அடுத்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் வெயிட்டிங். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆடியோ லான்ச் என்னென்ன சாங் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு பேரு அழியாது அப்படின்ற செகண்ட் சிங்கிள் ஒன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது டீகோட் பண்ணீங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.